வணக்கம். அனைவருக்கும் ஒரு உற்சாகமான இன்றைய முதல் முறையாக இத்தனை வருடத்தில் நம்ம 7 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு இருந்த ப்ரோக்ராம் ஜூம் ப்ரோக்ராம் இப்போ 8 மணிக்கு பல வோல்டன் ஏஜென்ட்ஸ் உடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் ஒரு கேள்வியாகவும் இருந்தது. சில பேருக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்டன் பண்ண கூட டைம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் வோல்டன் மேனேஜ்மெண்ட் உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த டைம் மாற்றி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பித்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு டைம் சேஞ்சை பயன்படுத்தி நேரம் உங்களுக்காக நேரமாக கொண்டு வந்திருக்கோம். 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். இல்லை எங்கே இருந்தாலும் ஜூமில் கலந்து கொள்வது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நீங்கள் தொழில் செய்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் அதோடைய நுணுக்கங்களை நம்ம திரும்ப 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 எல்லாரும் முதல்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு வரல. நானும் இந்த கம்பெனிக்கு சேரும்போது இந்த கம்பெனியோட பிளான் என்ன, அந்த ப்ராடக்டோட வே என்ன, இதெல்லாம் தொடர்ந்து கேட்டு 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 தான் இதோடைய ஃப்ளோ, நம்ம பேசுகிறதோட ஸ்டைலு, அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ கான்ஃபிடன்ஸோடு பேச போகிறோம், இதெல்லாமே நம்ம தொடர்ந்து கேட்கும்போது தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஜூமில் உங்களுடைய நீங்கள் பேச தெரியல, இல்லை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்கும்போது அந்த வாய்ப்பை கொடுத்த கம்பெனியே உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு தராங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோடைய முக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்திக்கணும். உங்கள் டீம் வளர்ச்சிக்கு வீட்டில் உட்கார்ந்தபடியே எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் பாருங்கள். ஆல் ஓவர் இந்தியா, உங்களுக்கு தெரிஞ்ச மலேசியாலேயோ இல்லை மற்ற இடங்களில் தமிழ் பேசக்கூடிய உலகத்தில் இன்றைக்கி ஜூம் மூலியமாக இந்த வோல்டன் வாய்ப்பை நீங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு முயற்சி. நன்றி. ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இத்தனை ஒரு 23 பேர் வந்திருக்கோம். இது பார்ப்போம் இனி 10 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு உயருதுங்கிறது. இந்த ப்ரோக்ராமுடைய டைமிங் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த லீடர்ஸ் அவங்களுடைய முயற்சி எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இன்றைக்கி 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கோம். நானும் இருக்கேன். இன்றைக்கி நான் கம்பெனி பற்றியும் ப்ராடக்டை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்தது கம்பெனியோடைய இந்த வருமான வாய்ப்பை இந்த வருமானத்தை கிட்டத்தட்ட 2 வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர். இந்த வருமானத்தோடைய வாய்ப்பை பயன்படுத்தி தானும் பல பேருடைய வாழ்க்கையிலையும் அந்த மக்களுக்கு இந்த வருமான வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர் பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு உணர்ச்சிகரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம கம்பெனி பேக்ரவுண்ட். ஏன்னா எந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை கொடுத்த கம்பெனியுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்க, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம ரொம்ப மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கம்பெனி உருவாக்கிய நபர்களுடைய பின்புலம் அது ரொம்ப முக்கியம். அதுதான் மக்கள் எப்படிப்பட்ட நபர்களோட நம்ம இணையிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தத்தோ இஸ்மாயில் சியானி அவர்கள் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருக்காருங்க. அதே போல் மேடம் நூர் ஜஹீரா இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுல இவங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட் தத்தோ இஸ்மாயில் சியானி அவர்களுக்கு பல வருடம், கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே இந்த நேரடி விற்பனை துறையில் நல்ல அனுபவமிக்க நபர், பல வெற்றிகளை கண்டவர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக, நல்ல ஒரு தொழில் முனைவோராகவும் தொழிலதிபராகவும் மலேசியாவில் இருக்கார். அந்த தொழிலதிபராக அவர் நடந்துகிட்ட விதத்துக்கும் அவர் கண்ட வெற்றிகளுக்கும் தான் மலேசிய ராஜாங்கம் மூலியமாக அவருக்கு இந்த தத்தோங்கிற பட்டமே கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய முக்கியமான எண்ணமே தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையாக இருந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான அசாதாரணமான வாழ்க்கையாக மாறுறதுக்கு இந்த நேரடி விற்பனைத்துறை வாய்ப்பு பயன்பட்டதோ அதை விட இன்னும் பெட்டரா. அது மட்டும் இல்லாம இத்தனை வருடங்கள்ல அவர் பார்த்த அனுபவத்துல பல கம்பெனிகள்ல பலவிதமான சட்ட சிக்கல்களாகட்டும், பலவிதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து விட்டு ஒரு சுலபமான வழியாக கொடுக்கணும்னு அவர் ஆரம்பிச்ச கம்பெனி தான் இது. இதுக்கு நல்ல இவர்களுடைய முயற்சிக்கு கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் ஆகட்டும், மலேசியன் கவர்மெண்ட்டுடைய லைசன்ஸுகளாகட்டும், இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம கம்பெனி கிடைச்சிருக்கிறது. இந்த கம்பெனியோட பின்புலம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்பெனி ஆரம்பித்தது 2018
அன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வாடகை ஆஃபீஸ்ல 4 வேலையாட்களோட ஆரம்பிச்ச கம்பெனி, இன்னைக்கு 2018லேருந்து இந்த ஒரு 5, 6 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, 10 நாடுகள்ல ஏன்னா இன்னைக்கு பிலிப்பைன்ஸோட ஆஃபீஸும் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு 10 நாடுகள்ல 10 ஹெட் குவார்ட்டர்ஸோட 13 பிரான்ச்சஸோட 3 சொந்த ஃபேக்டரி இருக்குங்க. எந்த ஒரு பொருளும் இன்னைக்கு நெறைய கம்பெனி நீங்க இந்தியாலயும் பார்ப்பீங்க. பல வருடங்களாக இல்ல புதுசா பூத்த எல்லாமே யாரோ ஒருத்தர் தயார் பண்ணக்கூடிய பொருளுக்கு வெறும் கம்பெனி மேல இருக்க ஸ்டிக்கர, லேபிள மட்டும் மாத்தி மாத்தி தான் ஒரே பொருள எல்லாரும் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில, நேரடி விற்பனை துறையோட சித்தாந்தமே என்ன சொல்லுது? ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய பொருளை நேரடியாக மக்களிடையே அறிமுகப்படுத்துவது. ஸோ, அதில நம்ம கம்பெனி 100% நிக்குது பாருங்க. 3 பெரிய வேர்ஹவுஸ் குடோன் இருக்கு. அதில இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருள எடுத்து வச்சிருக்காங்க. 4 வேலையாட்களோட ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 181 ஸ்டாஃபோட 2,80,000க்கு மேல நம்ம கம்பெனியோடைய தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ், முகவர்கள், வோல்டனுடைய முகவர்கள், ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரி இஞ்சின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த பிளாக் ஜிஞ்சர் ப்ராடக்ட்ல இத்தனை வெற்றிகளுக்கும் காரணமாக நம்ம தான் வந்து உலகத்திலேயே அதிகப்படியான கரி இஞ்சி பொருட்கள வித்த ஒரே கம்பெனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து தான். அதுதான் முக்கியம். ஸோ இது மாரி நடக்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க? எப்படி மக்கள் கம்பெனியோடைய ஃபவுண்டர், கம்பெனியோட பேக்கிரவுண்ட் பார்த்தோமோ, அதே போல இந்த கம்பெனியோட மேனேஜ்மென்ட் டீம் இத மேலாண்மை செய்யக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் 30 வருடங்களுக்கு மேல ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தனித்தனியா நம்ம பார்த்தோம்னா, மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, நேரடி விற்பனை துறையில 25, 30 வருட அனுபவம் மிக்க அருமையான நபர்களோட டீம் தான் நம்ம இன்னைக்கு வோல்டன் இவ்ளோ சக்சஸுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லலாம். வோல்டனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியால கோலாலம்பூர் தலைநகரத்துல ஆ முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, ஷா ஆலம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியால நம்ம கம்பெனியோட ஆஃபீஸ் இருக்கு. அதுவும் சொந்த கட்டிடம். மோர் தென் 20 கோடிக்கு மேல பெருமானம் உள்ள இந்த ஒரு பில்டிங் நம்ம கம்பெனியோட சொந்த கட்டிடம். முழுசும் ஆ கேஷ் குடுத்து வாங்கப்பட்ட எந்த ஒரு கடனோ எதுவுமே இல்லாதது. ஸோ இந்த ஒரு 3, 4 வருஷத்துக்கு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2, 3 வருஷத்தில இவ்ளோ பெரிய வெற்றி கண்ட கம்பெனி தான் எப்படி தங்களுடைய வெற்றிக்கு இந்த பயணத்துல அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்களோ, அந்த வெற்றி பயணத்த உங்க கூடயும் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனியோட சேரக்கூடிய மக்களுக்கும் நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு பாதைய காமிக்க முடியும். இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு 4 பிரான்ச் ஆஃபீஸஸ் கூட மலேசியால இருக்கு. எல்லாமே சொந்த கட்டிடமா இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, மத்த நாடுகள்ல இன்னைக்கு 9 நாடுகள்ல சொன்னோம். இன்னைக்கு 10 ஆயிடுச்சு. பிலிப்பைன்ஸும் அடுத்தது இதுல பிலிப்பைன்ஸோட படமும் சேர்ந்துரும் பாருங்க. ஸோ தாய்லாந்து, இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், இந்தியா, புரூனே, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல இன்னைக்கு நம்ம கம்பெனி ஒரு பன்னாட்டு நிறுவனமாக வளர்ந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம 21 இன்டர்நேஷனல் ஆஃபீஸஸ் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, எங்க வந்து கம்போடியா, இந்தோனேஷியா இதெல்லாம் அவங்க 2019, 18ல நம்ம மலேசியால ஆரம்பிச்ச 2டே வருஷத்துல அங்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சு, இன்னைக்கு அங்கேயும் சொந்த கட்டிடத்துல இயங்கிட்டு இருக்கு. அங்கேயும் தொடர்ந்து ஒரு 4, 5 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்தியாவுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து 2 பிரான்ச் வந்துருச்சுங்க. 1 சாரி 2 ஆஃபீஸஸ் வந்துருச்சு. முதல் ஹெட் ஆஃபீஸ் சென்னை. 2வது பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லயும் வந்துருச்சு. ஸோ இது போல இன்னும் இந்த மாரி மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய நாட்ல, இவ்ளோ மக்கள் தொகையும், இத்தனை அ பகுதிகளும் இருக்கும்போது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம கம்பெனியோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு பிரான்ச் நிச்சயமாக உருவாகும். இது நம்ம சென்னை ஆஃபீஸுடைய கட்டடம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல எல்லா சகல வசதிகள், அதாவது ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு தேவையான மீட்டிங் ஹால், ரிசப்ஷன், வேர்ஹவுஸ், லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, மார்க்கெட்டிங்லேருந்து, அக்கவுண்ட்ஸ்லேருந்து எல்லா வசதிகளும் கொண்ட அருமையான தலைமையகம் நமக்கு குடுத்து வச்சோம். இந்தியாவிலேயே சென்னையில முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு தான் நம்மளுடைய பிசினஸ் வந்து அடுத்த பகுதிகள்ல இந்தியாவுல வளருது. அ ந இந்தியாவுல தேவையான சட்டத்துக்கு உட்பட்ட என்னென்னலாம் நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் எடுக்கணுமோ, அது எல்லாமே நம்ம கம்பெனி வந்து எடுத்து வச்சு லீகலாக இன்னைக்கு எப்படி ஒரு பிசினஸ்க்கு தேவையோ அத கொண்டு போயிருக்காங்க. ஸோ எப்பவுமே இதெல்லாம் லீகல் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ண வேண்டியது. இன்கார்ப்பரேஷன் ஆகட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் ஆகட்டும், எஃப்எஸ்எஸ்ஐ, உதயம் எம்எஸ்எம், ஜிஎஸ்டி, பான் இந்த மாரி லீகலான எல்லா விஷயங்களும் எடுத்து
இன்னைக்கு வோல்டன் இன்டர்நேஷனலோட ஈவெண்ட்ஸ் எப்படி நம்ம இன்னைக்கு ஒரு ஜூம் நம்ம இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, இதே போல தான் பல நாடுகள்லயும் பல ஒவ்வொரு பகுதியில எங்கெல்லாம் வோல்டன் வந்து இயங்கிட்டு இருக்கோ, அங்க எல்லாமே நம்மளுடைய மீட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜூம் நடக்குது, விஎஸ்எஸ் ப்ரோக்ராம் லைவா நடக்குது, கிராண்ட் விஎஸ்எஸ் நடக்குது, ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. ரொம்ப அருமையான ஒரு அதாவது கம்பெனிக்கு வந்து கம்பெனியோட வளர்ச்சி மட்டும் இல்லாம, கம்பெனியோட இணைந்திருக்கக்கூடிய மக்களுடைய தன்மையும், அவங்களுடைய எண்ணங்களும், அவங்களுடைய அ அவங்களுடைய பர்சனல் மேனேஜ்மென்ட் அவங்களாகட்டும், பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் எல்லாமே நல்லபடியா வளர்ந்தா தான், அவங்க பல அவங்களுடைய வெற்றிய வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ, அதில இன்னைக்கு வருஷம் வருஷம் நம்மளுடைய விசா ஜகார்த்தா ப்ரோகிராம் போன வருஷம் நடந்தது ஜகார்த்தால. அதுக்கு முந்தின வருஷம் கம்போடியால நடந்தது. அதுக்கு முந்தின வருஷம் அ வி விசா ப்ரோகிராம் மலேசியால நடந்தது. விசான்னா வோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்டார் அவார்ட் ஃபங்ஷன். இந்த வோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்டார் அவார்ட் ஃபங்ஷன் எதுக்கு வருடம் நடத்துறாங்கன்னா, இந்த ஒரு வருடத்துல எத்தனை நம்மளுடைய வோல்டன் ஃபேமிலி ஏஜென்ட்ஸ் எந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணி டெவலப் ஆனாங்க. அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன், அவங்களுக்கு பாராட்டுதல், அவங்கள வந்து மக்கள் முன்னால அவங்களுடைய வளர்ச்சிய வந்து காமிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஈவென்ட் இது. இந்த அ வருடம் வரக்கூடிய அடுத்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, 2026 பிப்ரவரி மாசம் நடக்குதுங்க. எத்தன பேர் இதுல வந்து ஃப்ரீயா குவாலிஃபை ஆகி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கம்பெனியோட முதல் ப்ராடக்ட்ட பத்தி பார்ப்போம். பில்டிங் ஹெல்த் டுகெதர். நம்மளுடைய ஆரோக்கியமும் எல்லோருடன் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வோல்டன் இன்டர்நேஷனல் தயார் பண்ணியிருக்கு. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்கள் இன்னைக்கு நேரடி விற்பனை துறையில எத்தனையோ இருக்குன்னாலும், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருட்கள், ஒரே மாதிரியான விஷயங்கள வச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது, ஒரு முக்கியமான ஒரு யுனிக்னெஸ், ஒரு வித்தியாசம் இருக்கணும். எந்த ஒரு நேரடி விற்பனை துறையில இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும். அது முதல் முறையாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துன மாதிரி இருக்கணும். வேற யார்கிட்டயுமே இல்லாத ஒரு தன்மை இருக்கணும். இல்ல மார்க்கெட்ல முதல் முறையாக அறிமுகப்படுத்துறதா இருக்குன்னா, நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே இந்த கரிஞ்சின்னு சொல்லக்கூடிய கெம்பேரியா பர்விஃப்ளோராங்கிறது தான் இதோடைய சயன்டிஃபிக் நேம். நம்ம ஊர்ல பல இஞ்சிகள பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தாலும், இந்த கரு இஞ்சியானது முக்கியமா பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல அத சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல, மலை பிரதேசங்கள்ல தான் இது விளையுது. இது பல 1000 வருடங்களாக அத சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா இந்த மாதிரி இடங்கள்ல பாரம்பரிய மருத்துவத் துறையிலயும் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக இத பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ இத பத்தி ஏகப்பட்ட ஆர்வம் பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா எந்த அளவுக்கு இந்த கரிஞ்சி வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சதும், அமெரிக்காலேருந்து ஜப்பான் வரைக்கும் பல நாடுகள்ல இந்த கரிஞ்சிய பத்தின பல சயின்டிஃபிக் ஆய்வுகள் நடத்துறாங்க. கிளினிக்கல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி எலியிலேருந்து மனுஷன் வரைக்கும் பல விதங்கள்ல இவங்க வந்து ஆய்வுகள் நடத்தி, இத வந்து அறிவியல் பூர்வமாக இந்த பொருள பயன்படுத்தும்போது இப்படிதான் ஆ விளைவுகள் வருது. நல்ல விளைவுகள், நல்ல ஆரோக்கியத்த குடுக்குதுன்னு சொல்லி, பலவிதமான ரெஃபரன்ஸஸ் இருக்கு. ஸோ வேர்ல்ட் வைட் இன்னைக்கு நம்ம நெட்ல போனோம்னாவே, யார் வேணா இன்னைக்கு கருஞ்சிய பத்தின பல தகவல்கள தெரிஞ்சுக்கலாம். அதுல சிலது இங்க நம்ம சொல்லணும் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, கருஞ்சி வந்து ஆண்மை தன்மை குறைபாடுகள நீக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசர்ச் இருக்கு. கரு இஞ்சி மூலியமாக இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இது எப்படி வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்மெட்டுங்கிற பத்திரிகையில வந்திருக்கு. அதுவும் இது எல்லாமே மெடிக்கல் ஜர்னல் சொல்லக்கூடியது மருத்துவ பத்திரிகைகள். ஹிண்டாவின்னு சொல்லக்கூடியது மாற்று மருத்துவத் துறையில இருக்கக்கூடிய முக்கியமான உலகத்தில ஃபேமஸான இந்த ஹிண்டாவி பத்திரிகையில பார்த்தீங்கன்னா, பல ஆய்வுகள் கரு இஞ்சிய பத்தி குடுத்தாலும் 4வது பாயிண்ட் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக, அது இருதய நோய்க்கு அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய நோயாக கேன்சர் நோய் பரவிட்டு இருக்குல்ல. இந்த கரியிஞ்சியானது பலவிதமான அ கேன்சர்கள தடுக்கக்கூடிய ஒரு நல்ல விளைவ தருதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த மாரி மூட்டு வலி ஆகட்டும், இருதய நோய் சம்பந்தப்பட்டதுலே ஆகட்டும், பல விதங்கள்ல. இந்த பதிவுல நீங்க பார்க்கிறது, பிளாக் ஜிஞ்சர் காம்பாட்ஸ் கேன்சர். சண்டே ஸ்டாருங்கிறது மலேசியால மிக பிரபலமான பத்திரிகை. இந்த பத்திரிகையில போன ஜூலை மாசம் அவங்க ஒரு ஆய்வு ஒரு டாக்டரோட ஆய்வு வந்து ஒரு மலேசியாலயே வந்து மிகப்பெரிய பெயருள்ள ஒரு பத்திரிகையில வரணும்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமா யாரோ வந்து விட்டு அடிக்க முடியுமா? இந்த மாதிரி ஏதாவதுன்ட்டு.
ஆனா இந்த கரையஞ்சி பத்தி எந்த அளவுக்கு இது வந்து கேன்சர் நோயில இருந்து பாதுகாக்குதுங்கிறத பத்தி ஒரு மிகப்பெரிய அறிக்கையே அதுல வந்து அதுவும் முக்கியமான பத்திரிகையில வந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஆய்வுகளோட, இவ்வளோ அறிவியல் ஆதாரங்களோட கொண்ட இந்த ஒரு பொருள தான் நம்ம கம்பெனி நேரடியாக தாய்லாந்துல இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் வந்து நேரடியாக வாங்கி, அதோட குவாலிட்டி செக்கிங் எல்லாம் செஞ்சு, அதோடைய எசன்ஸ வெளியில எடுக்குறாங்க. சாதாரணமா நம்ம பவுடர மட்டும் அதுல எடுத்து குடுக்கல. பவுடர் எடுத்து குடுக்கணும்னா, அது சாதாரண விஷயம். ஆனா, எதுவுமே வந்து அதில இருக்கக்கூடிய உள்கூறான முக்கியமான மருத்துவ மூலிகையான அதில இருக்கக்கூடிய பயோஃப்ளேவனாய்டு ஆர் மித்தாக்ஸி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியத, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காப்புரிமை வாங்கப்பட்ட டெக்னாலஜி. பேட்டன்டட். ஸோ இந்த டெக்னாலஜி நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லக்கூடியதில, இந்த டெக்னாலஜி மூலியமாக 10க்கு 1ங்கிற விதத்தில நம்மளுடைய அந்த மூலக்கூற பிரிச்சு எடுத்து, அத 5,7 டைமெத்தாக்ஸி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியத, இந்த டெக்னாலஜி மூலியமாக எடுக்கும்போது டபுள் டைம் பவர்ஃபுல்லா நமக்கு கிடைக்குது. அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய VR4 கேப்சூல் கருஞ்சி கொண்டது ஒன் ஃபார் ஆல்ன்னு சொல்றோம். ஒரே ஒரு விஷயமே எல்லா உடல் முழுதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுது. அதுல சர்க்கரை நோய கட்டுப்படுத்துறதாகட்டும், கேன்சர் ஆக்டிவிட்டீஸ்ல அது மட்டும் இல்லாம வீக்கங்கள குறைக்கிறதாகட்டும், ஆண்மை, பெண்மை குறைபாடுகள நீக்கிறதாகட்டும், ஆ எலும்புகளுடைய சக்திக்கும், எலும்புகளுடைய பிரச்சனைகளுக்கும், எலும்புல வரக்கூடிய பலவிதமான ஓஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாம் பிஸ்கட் மாதிரி எலும்புகள் உடையக்கூடிய தன்மை உள்ள இடத்துல இது எலும்புகளுக்கு வலுவு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர் ஹையா இருந்தாலும், லோவா இருந்தாலும் நார்மல் ஆக்குறது. பலவிதமான ஹார்மோன் பிரச்சனைகள வந்து இது தீர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. ரத்த ஓட்டத்த சீராக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே விஷயம் அந்த நோயுடைய அடிப்படை காரணத்த நம்ம உடம்புல அது சரி பண்ணுது. ஸோ இது மருந்தோ, மாத்திரையோ கிடையாது. இது ஒரு நல்ல உப உணவு. ஃபுட் சப்ளிமெண்ட்ன்னு சொல்றோம். அப்போ ஒரு நம்ம உணவுல கிடைக்காத ஊட்டச்சத்துக்கள இது குடுக்கறனால, உடம்பு நல்லா ஆரோக்கியமா மாறுது. இல்லையா? ஊட்டச்சத்து தான ஆரோக்கியத்துக்கு தேவ. மருந்து எதுக்கு? மருந்து நோய்க்கு தேவ. ஆனா நோய் எதனால வருது? உடம்பு ஆரோக்கியமின்மை இல்லை. ஆரோக்கியமின்மை இருந்தா தான் நோய் வருது. அப்போ உடம்புல ஆரோக்கியத்த குடுக்கறதுக்கு எது தேவ? உணவு தான் தேவ. பட் இன்னைக்கு நம்ம உணவுல அந்த மாரி ஊட்டச்சத்து இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ இல்லாதபோது, இதில கிட்டத்தட்ட 140 விதமான ஊட்டச்சத்துக்களும் ஒரே விஷயத்தில கலந்த இந்த 5,7 டைமெத்தாக்ஸி ஃப்ளேவோன் கொண்ட இந்த VR4 பிளாக் ஜிஞ்சர் கேப்சூல் தான் எல்லா விதமான ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்கு. ஒரு உடல் முழு ஆரோக்கியமாக இயங்குவதற்கு வேலை குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு நல்லா ஆகப்போது. ஸோ இந்த பாட்டில்ல 50 கேப்சூல்ஸ் இருக்கும். இந்த 50 கேப்சூலும் வெஜிடேரியன் கேப்சூல்ஸ் தான். ஸோ இத வந்து உடல் பருமனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பிடணும். அதாவது பாடி வெயிட்க்கு ஏத்த மாரி சாப்பிடணும்னா 10 கிலோக்கு 1 கேப்சூல். ஸோ இதுக்கு ஏகப்பட்ட ஆய்வுகள் இருந்தாலும், நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் கூட பாருங்க. இப்போ பொருள் வந்து சுத்தமான பொருள் அப்படிங்கிறதுக்கு ஹலால் சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஒரு நாட்டுடைய சுகாதாரத்துறையே இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு உள்ள சாப்பிடக்கூடிய விஷயத்துல எந்த விஷத்தன்மையும் இல்லங்கிறதுக்கு இந்த HACCP சர்டிஃபிகேட்டு, தயாரிக்கக்கூடிய இடமும் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு மலேசியன் GMP சர்டிஃபிகேட்டு, இந்தியால FSSAI சர்டிஃபிகேட்டு, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் உடைய சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே எடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்தியால இந்த VR4 பொருளு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ இன்னைக்கு ஒரு சமீபத்திய நம்ம ஊர்ல இருக்க எக்கனாமிக் டைம்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பத்திரிகை எல்லாத்துக்கும் தெரியும். அதுல வந்த ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியால தெரிஞ்ச ஆய்வுகளுக்கு உட்பட்டு கரெக்ட்டான தரவுகள் எடுத்து பார்த்தா 20, 22 கோடி மக்கள் வந்து சர்க்கரை வியாதியினால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுது. இது தெரிஞ்சது. தெரியாதது 140 கோடியில எத்தன கோடி பேரு வீட்டுக்கு வீடு இன்னைக்கு சர்க்கரை வியாதியா இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்தியா வந்து சர்க்கரை வியாதி நோய்கள்ல உலகத்துக்கு ஒரு தலைநகரமாக விளங்கக்கூடியதாகவும், இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படி ஒரு ரொம்ப மாறிடுச்சு இல்லையா? கடந்த 30, 40 வருஷத்துல. இந்த 30, 40 வருஷத்துல தான் சர்க்கரை வியாதியும் கூடியிருக்கு. இனி இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா, ஆரோக்கியமாக அவர்களுடைய கணையம் இயங்கினால் தான் சர்க்கரை வியாதியிலேருந்து வெளியில வர முடியும். அப்போ ஏன் இத வந்து இந்த VR4ம் கரு இஞ்சியோட சேர்த்து நம்ம சொல்றோம் அப்டின்னா,
நம்ம இந்த VR4க்கு மலேசியால வந்து சர்க்கரை வியாதிக்காரர்களிடமும், சர்க்கரை வியாதி இல்லாதவர்களிடம் குறித்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஆய்வு செஞ்சவங்க சாதாரண நபர்கள் இல்ல. கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். மிகப்பெரிய ஆய்வாக பல டீம் சேர்ந்து இந்த நம்மளுடைய VR4 பிளாக் ஜிஞ்சர சர்க்கரை வியாதி உள்ள நபர்களுக்கும், சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் குடுத்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அதுல என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 9 நாட்கள்ல VR4 சாப்பிட ஆரம்பிச்சதுலயே, அவர்களுடைய சர்க்கரை அளவுகள் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் செஞ்சு அத வந்து அ ம மிகப்பெரிய ஒரு உலகத்துல அம் இந்த ஸ்காப்பஸ் மெடிக்கல் ஜர்னல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மருத்துவ பத்திரிகை. இதுல வந்து இந்த முழு ஆய்வையும் பிரசுரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல வரணும் அப்டின்னாலே முதல்ல அந்த டாக்டர்களுடைய பேக்கிரவுண்ட்ல இருந்து, அவங்க செஞ்ச முறை வந்து இன்டர்நேஷனலா அக்செப்டட் முறையா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் அதுல வரும். அப்போ இதுல தொடர்ந்து அவங்க ஆய்வுகள் செஞ்சதுல என்ன பார்த்தாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் அவர்களுடைய இன்சுலின் ஏற்பை அவங்க வந்து குறைச்சுக்கிட்டே வந்து கடைசியில சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய உடம்பு நார்மலா குளுக்கோஸ் இன்டேக்க சரி பண்ணிடுச்சு அப்படின்ட்டு ஜர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாந்து அண்ட் ஹெர்போ போலனிகான்னு சொல்லக்கூடிய போலந்து தேசத்துல 2 நாடுகள்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஜர்னல்ல இது வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா, இதுக்கு மேல சாட்சி என்னங்க வேணும்? ஸோ இதனால தான் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு முதல்ல காமிச்ச ஸ்லைட்ல ஏன் சர்க்கரை நோயாளிகள் அதிகமா இருக்காங்க இந்தியால அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க. கரி இஞ்சியுடைய பயன்பாடு இத்தனை சர்க்கரை வியாதிக்காரர்களையும் ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு இந்த கரி இஞ்சி பிளாக் ஜிஞ்சரோடைய VR4 ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் அவர்களுடைய சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தவும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது நம்மளுடைய சொந்த ஃபேக்டரியில தயாராகிறதுடைய படங்கள பார்க்குறீங்க. நேஷனல் பார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி ஏஜென்சிங்கிறது மலேசியால மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதுலயும் நம்ம பொருள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய 2வது ஒரு மிக முக்கியமான ஊட்டச்சத்து பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதச்சத்து அதிகமிக்க ஒரு பொருள். வே புரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ தெரிஞ்சது எல்லாமே ஏதோ பாடி பில்டர்ஸோ, ஜிம்முக்கு போறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா புரதச்சத்தானது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு உணவுலயும் குறைஞ்சபட்சம் 20லேருந்து 30 கிராம் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. எல்லாம் சின்னதுலயே படிச்சு பார்த்துருக்கோம். அ பு ம புரோட்டீன் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் செல்ஸ் அப்டின்ட்டு 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ்ல படிச்சோம். பட் அதுக்கப்புறம் எல்லாம் புரதச்சத்தை பத்தி மொத்தமா மறந்து வெறும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாமே மாவுச்சத்தும், சர்க்கரையும், மாவுச்சத்தும், கெட்ட கொழுப்புகளும் இத மட்டுமே நம்ம இன்னைக்கு உணவா சாப்பிட்டுட்டு இருக்கிறனால தான், மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய பலவிதமான மனிதர்கள் ஆட்படக்கூடிய இருக்க நோய்கள்ல, அது சாதாரணமான கை, கால் வீக்கத்திலேருந்து எலும்புகள்ல வந்து ரொம்ப சுலபமாக உடையறதுலேருந்து ஆரம்பிச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுலேருந்து, தோல் பிரச்சனைகள்ல, முடி, நகம், உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லா குறைபாடுகளுக்கும் அடிப்படை காரணம் மால் நியூட்ரிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஊட்டச்சத்து குறைபாடு இந்தியர்கள். அதுலயும் புரதச்சத்தானது இதுதான் உங்களுடைய உணவுல முதல்ல இருக்கணும். ஆனா 80% மக்களுல நம்ம இந்தியால புரதச்சத்தே இல்ல அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் சொல்லுது. அப்போ இத நம்ம முழுதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, புரதச்சத்து உங்களுடைய தசை நார்கள வலுவடைய செய்யும். ஆனா அட் த சேம் டைம் கரு இஞ்சியானது ஏற்கனவே நம்ம ஆய்வுகள்ல பார்த்தோம். இது தொப்பைய குறைக்குது, கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை எல்லாம் பண்ணுதுங்கும்போது, முதல் முறையாக இந்தியால மட்டும் இல்ல, உலகத்திலேயே வே புரோட்டீன் சொல்லக்கூடிய புரோட்டீனோட புரதச்சத்து, அது வந்து பால் கட்டி தயார் பண்ணும்போது வரக்கூடிய சீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த நீர் ஆணத்திலேருந்து எடுக்கிறது. இதுவும் கரு இஞ்சியும் கலந்த முதல் ஃபார்முலேஷன் இதுதாங்க. அப்போ நமக்கு மசில் மாஸ் கூடும், கொழுப்பு கரையும். அப்போ பாடி வந்து ஒரு ஷேப் ஆகுறது மட்டும் இல்லாம, இத உடல் பருமனை குறைப்பதற்கும், இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய கெட்ட கொழுப்புகள் சொல்லக்கூடியதெல்லாம் குறைக்கிறதுக்கு இதுல கிரீன் காஃபி பீன், பச்சை காப்பி தூளுடைய காப்பி குட்டையுடைய அ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. கார்சினியான்னு சொல்லக்கூடியது கொடம்புளியோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. நம்ம உணவுல வந்த மாவு சத்தும், சர்க்கரை சத்தும் கொழுப்பா மாறுறத கார்போ பிளாக்கராக இருக்க வெள்ளைக்காராமணி, ஒயிட் கிட்னி பீன் இருக்கு. இது எல்லாத்தையும் டேஸ்டி ஆக்குறதுக்கு பெல்ஜியம் சாக்லேட். இது வெறும் சாக்லேட் மட்டும் இல்ல. நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், மல்டி மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறனால, உடல் பருமன் குறையும்போது உங்க தோல் சுருக்கங்களோ, தூங்காம இருக்கிறதுக்கோ,
அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்கின் டைட் ஆக்கி என்றும் இளமையாக இருக்கிறதும், ஒரு 10 வருஷம் குறைஞ்சதுக்கான ஃபீலிங் பாடி ஃபீல் பண்ணணும். அதாவது உடல் பருமன் குறைஞ்சது மட்டும் இல்லாம உங்கள கண்ணாடியில பார்க்கும்போது அந்த இளமை தெரியறதுக்கான எல்லா விஷயம் இது பண்ணும். ஸோ இது வெறும் ரீஷேப் மட்டும் இல்ல, உங்கள வந்து மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து குடுக்கும். இதுவும் வந்து ஒரு 30 கிராம் பாக்கெட் வரும். இத காலை, அ மாலை 2 வேளையும் நம்மளுடைய காலை உணவையும், மாலை உணவையும் தவிர்த்து இந்த பவுடரையே நீங்க ஒரு 300, 400 எம்எல் தண்ணீல மிக்ஸியில அடிச்சோ, ஐஸ் கட்டி போட்டோ, இல்லன்னா நம்ம வாழைப்பழங்கள் எதுவும் சேர்த்து திக்கா நம்ம ஷேக்கா குடிச்சிட்டோம்னு வைங்களேன், இதுக்கு மேல உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வேற எதுவும் தேவையில்ல. ஸோ இந்த மாரி 2 வேளை உணவும் நம்ம மாத்தி வைக்கும்போது, நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சு, நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகமாகி, நம்ம உடல் ஒரு ஷேப்பா மாறுறதுக்கு இது பயன்படும். இது மாத்தி இருக்குங்களான்னா, ஏகப்பட்ட இதுக்கும் சாட்சி பாருங்களேன். சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு மலேசியா வரைக்கும், சிங்கப்பூர் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இத வந்து மாதம் மாதம் இத வந்து உணவாக எடுத்துக்கிட்டதிலே, அ 5 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் கூட குறைச்சவங்கலாம் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுடைய உடல் மெட்டபாலிசம ஏத்தி, நீங்க வந்து வீட்ல இருந்தபடியே உங்களுடைய பருமன குறைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான, ஆரோக்கியமான ஒரே வழின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அ கலவை கொண்ட பொருள் இந்தியாவிலேயே இல்ல, வெளிநாடுகள்லயும் கிடையாது. 3வது நம்மளுடைய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் கழிவுகள சுத்தப்படுத்துறதுக்கும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும், பலவிதமான மூலிகைகள் கலந்த ஒரு மூலிகை டீ, தேநீர். இது வெறும் டீ மட்டும் கிடையாது. இதுல துளசி இருக்கு, பட்டை இருக்கு, மஞ்சள் இருக்கு, இஞ்சி இருக்கு, அதிமதுரம் இருக்கு, குறுமிளகு இருக்கு, கிராம்பு இருக்கு. இதெல்லாமே சேர்ந்த ஒரு கலவை. இதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில அஞ்சர பெட்டியாக நம்ம பயன்படுத்திட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தோம். இன்னைக்கு கிச்சன்ல அஞ்சரையும் இல்ல, பெட்டியும் இல்ல. எல்லாமே பவுடர் பொருட்களாக, கலப்பட பொருட்களாக நம்ம பயன்படுத்திட்டு, உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு நெனச்சா எப்படி முடியும்? ஸோ எல்லா நோய்களுடைய அடிப்படை காரணம் கழிவுகளின் தேக்கம் அப்படிங்கும்போது, அந்த கழிவுகள எல்லாம் உங்க குடல்ல இருந்து, லிவர்ல இருந்து, கிட்னில இருந்து எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு தேவையான இந்த மூலிகை பவர் ஒரு டீ பேக்கா குடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இத ஒரு சுடு தண்ணி கப்ல நீங்க முக்கி வச்சு குடிச்சாலே போதும். ஒரு நாளைக்கு எத்தன முறை வேணாலும் குடிக்கலாம். ஏன்னா, இதுல டீயோ, காஃபியோட பவுடர்களோ இல்லாதனால, உங்கள எப்பவும் அ வ இதாக வச்சுக்கிறதுக்கு கிடையாது. இது உங்களுடைய சுத்தப்படுத்துது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு சுவாசிக்கக்கூடிய காத்து, குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற உணவு எல்லாமே டாக்ஸின்ஸ் விஷத்தன்மை கொண்டது. எல்லா கெமிக்கல்ஸ் பிளாஸ்டிக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம். இது எல்லாமே உள்ள போய் நம்ம குடல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒட்டிட்டு இருக்கும்போது எப்படிங்க சுத்தமாகும்? ஸோ, அப்போ வீசி டீ குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஜீரண சக்தி கூடுது, அஜீரணம் குறையும். வயிறு உப்புசம் குறையும். அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு. வாழ்க்கையில எத்தனையோ சிக்கல்கள் இருந்தாலும், காலங்காத்தால மலச்சிக்கல்னாவே நாள் பூரா கெட்டுப் போச்சு இல்லையா? இத நீங்க டெய்லி நைட் ஒரு வேள, காலையில ஒரு வேள, சாயந்தரம், மத்தியானம் எப்போ குடிச்சாலும் உங்களுடைய இந்த சிக்கல் வந்து தீர்றது மட்டும் இல்லாம, நல்ல தூக்கத்துக்கான ஒரு வழி. அது மட்டும் இல்லாம, நல்ல ஒரு யோசனை செய்யறதுக்கு உங்க மூளை வந்து ஃபாகியா இல்லாம, கிளியரா இருக்கிறதுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் இது உடம்புல குடுக்கும். நைட் இத குடிச்சிட்டு படுக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரின் போற விஷயம், பாத்ரூம் போறது இதெல்லாமே கட்டுப்படுத்தும். ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய ஐட்டம் பலதும் இந்த மாதிரி சர்க்கரையோடைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய பட்டையிலருந்து, கிராம்புலேருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாரி நல்ல அருமையான ஆரோக்கியத்துக்கான வழிகொண்ட பொருட்கள மார்க்கெட்ல கொண்டு வந்து, உலகத்துல எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்த பரப்புறதோட சேர்ந்து, உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பையும் நம்ம வோல்டன் குடுக்குது. அந்த தொழில் வாய்ப்பை ஏற்கனவே இன்னைக்கு எடுத்து 2 வருடமாக சக்சஸ்ஃபுல்லா செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய கோல்ட் ஆன்டர்பிரினர் மிஸ்டர் குணாலன் அவர்கள். அவருடைய பேக்கிரவுண்ட் வந்து எஜுகேஷன் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இருந்தும், நெட்வொர்க் துறையில கொஞ்சம் நல்ல ஒரு அறிமுகமும் இருந்து, ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனியோடைய பொருள், இது மூலியமா பல பேருடைய வாழ்க்கையில வந்து அவரு ஒரு ஹெல்த் குடுத்தது மட்டும் ஆரோக்கியத்த மட்டும் இல்லாம, ஒரு வளமான வாழ்க்கைக்கும் வழிய குடுத்திருக்கார். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் குணாலன் ஓவர் டு டேக் கேர் ரிகார்டிங் த பிளான் அண்ட் த பிசினஸ். ஆம், நன்றி சார். நதீம் சார், ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ சார் சொன்ன பிரகாரம் நான் வந்து ஐஐடியிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து எல்லாமே பண்ணிட்டு இப்போ ப்ராடக்ட் எல்லாமே பற்றி நான் ஆக்சுவலி நிறைய லேர்ன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ அந்த விதத்தில் இப்போ சார் வந்து உங்களுக்கு கம்பெனியோட ப்ரொஃபைல் ப்ளஸ் ப்ராடக்ட் பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ ஈஸியாக நம்ம மெத்தட் எப்படி கம்பெனியோட பிளானே வெரி வெரி ஈஸி மெத்தடு, அது பிரகாரம் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நெட் காமர்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா நெட் காமர்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பிஸ்னஸ் தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து மிக்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு மொபைலுக்குள்ளேயே எத்தனை விஷயத்தையுமே அடக்கி அதுலேருந்து இந்த பிஸ்னஸ் நம்ம டெவலப் பண்ணணுங்கிற அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஓகே, இப்போ ஆன்லைன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆன்லைன் தான். மொபைல்லேயே நம்ம வந்து ஆன்லைன்லேயே எல்லா ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆர்டர் போட்ட எல்லா ப்ராடக்ட்டையும் டெலிவரி சிஸ்டம் ஃப்ரீ டெலிவரி நமக்கு டோட்டல் 9 கண்ட்ரியில் கம்பெனி இருக்கும்போது 9 கண்ட்ரிக்கும் ஃப்ரீயாக டெலிவரி கொடுக்குறதுக்கு கம்பெனி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதற்கு டெய்லி கமிஷன் உடைய கால்குலேஷன் டெய்லி நைட்டு 12:30 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா காலையில் 11 மணிக்கு நீங்கள் வித்ரா பண்ணுற மாதிரி டெய்லி கமிஷன் டெய்லி கால்குலேட் பண்ணி டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வித்ராயல் இமீடியட் அன்னன்னைக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ஷாப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், தென் ஏர்ன் பண்ணணும். அந்த மாதிரி சிஸ்டம் தான். ஸோ நம்ம பிஸ்னஸ் பிளானுடைய வெரி வெரி ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளில் இருந்திருக்கு. பட் அதில் இல்லாத சில விஷயங்கள் நம்மள கம்பெனியில் இருக்குது. ஸோ நோ மெம்பர்ஷிப். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மெம்பராக நீங்கள் உள்ளே வந்துட்டாலும் போதும். அதுக்கு மெம்பர்ஷிப் எதுவுமே கிடையாது, ஒரு பர்ச்சேஸ் அவ்வளோதான். ஸோ நோ ஃபோர்ஸ். மந்த்லி ரீபர்ச்சேஸுக்கு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. நீங்கள் பண்ணால் தான் நிறைய கம்பெனிகளில் ரீபர்ச்சேஸ் இருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் வாங்க முடியும். பட் அது இங்கே கிடையாது. நோ பிரேக்வே டீம்ஸு, நோ சைடு வேல்யூம் ரெக்கார்ட் கிடையாது, நோ ஹிடன் அஜெண்டா, நோ இயர்லி ரெனிவல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு இமீடியட்டாக ஒரு ரெனிவல் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தட்டையும் ரெனிவல் ஃபீஸ்னு வாங்கினா எத்தனையோ கோடிக்கணக்கான அமௌண்ட்டை கம்பெனி எடுக்க முடியும். பட் நம்ம கம்பெனி அதை எடுக்கிறது கிடையாது. இன்ஃபினிட்டி குளோபல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஒரு சிங்கிள் ஐடியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம 9 கண்ட்ரி இப்போ 10வது கண்ட்ரி வரப்போகுது. 9 கண்ட்ரிலையும் உங்கள் ஐடியிலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். இதில் ரொம்ப இன்னும் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஏர்ன் அண்ட் சேவ்ஸ் அந்த சைமல்டேனியஸ்லி ரெண்டையும் பண்ணலான்னு இருக்கு பாருங்க. ஏர்ன் பண்ணுறதுங்கிறது ரெகுலராக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தினம் தினம் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே வருமானத்தை மந்த்லி வைஸ் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி அதுக்கு வந்து அளவிட முடியாத குரோர் கணக்கில் ஒரு அமௌண்ட், அது என்னென்னு பின்னாடி போகிறப்ப சொல்கிறேன். அந்த குரோர் கணக்கில் ஒரு அமௌண்ட்டை நமக்கு கொடுக்கறதுக்கு கம்பெனி அது ஒரு சேவிங்ஸ் நம்மளை அறியாமலே நம்ம ஒர்க் பண்ணாமலே ஒரு சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து மால் எக்ஸ்க்ளூசிவ் வி மால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டும் சிங்கிள் ப்ராடக்ட்டை அதில் நம்ம பர்ச்சேஸ் முடியும். பல்க் ப்ராடக்டை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை. ஸோ அதனால் சிம்பிள் ப்ராடக்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு கம்பெனி இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நம்ம ஏஜென்ட் கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த கம்பெனியோட ஒரு ஏஜென்ட்டு நம்ம. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தான் வந்து கம்பெனி தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 பேக்கேஜ் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அது ஆஃப் செட். ஒரு செட்டு வந்து ஒரு செட்டுனாலே ஒரு பேசிக்குங்கிறது தான் ஒரு செட்டு. பட் நம்ம மெம்பர்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கணுங்கிறதுக்காக கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டர் பேக்குன்னு ஒன்று நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி 12,960க்கு பதிலாக நீங்கள் 6,640லேயே உள்ள என்ட்ரி வந்து 125 CV ஏர்ன் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேசிக்னா 12,960 ரூபா. ஸ்டாண்டர்டு நீங்கள் 2 செட்டு ஃபுல் செட் வாங்கினா அது ஸ்டாண்டர்டு அது 25,920க்கு 500 CV. 6 செட்டு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து சூப்பரு. அதே மாதிரி பிரீமியங்கிறது 10 செட்டு வாங்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்சியூம் பண்ணுறது தான் வாங்குவாங்க. அவங்க பிஸ்னஸ்க்கு பெருசாக டெவலப் பண்ணணும்னு வரமாட்டாங்க. எனக்கு கொடு நான் வாங்குகிறேன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி போவாங்க. பட் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த சூப்பர் அண்ட் ப்ரீமியம் அந்த இதை வந்து அதுக்கு வந்து அப்கிரேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்கிரேட் பண்ணலாம். பேசிக்கலியே இல்லை ஸ்டார்டர்லேயே ஜாயின் பண்ணிட்டு கூட சூப்பருக்கோ இல்லை ப்ரீமியம் எல்லாத்துக்குமே அப்கிரேட் வந்து அதுக்கு டைம் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ ரீட்டைல் அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு ஒரு ரேட்டில் நமக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக வாங்குகிறோம். ஆனால் அதை ரீட்டைல் பண்ணும்போது நமக்கு சேல் பண்ணும்போது அதுக்கு நமக்கு இப்போ 15% 35% வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரீட்டைல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த VR4 கேப்சூல் வந்து 2240 நம்ம ரேட்டு வரும். அதாவது 12,960க்கு நீங்கள் 6 பாட்டில் வாங்கினீங்கன்னா சிங்கிள் பாட்டிலோட ரேட் வந்து 2240. அதை நீங்கள் கஸ்டமருக்கு 2700 ரூபாய்க்கு சேல் பண்ணிங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு உங்களுக்கு 460 கிடைக்கும். இது 6 பாட்டிலுக்கு டோட்டல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி VC டீ வந்து
₹1016 வருது. ₹1016 வந்து 12 செட் உள்ள இருக்கும். ஒண்ணொன்லயும் 30 சேச்சஸ் இருக்கும். அது இந்த டிப்ஸ் டீ இருக்கும். 1299க்கு நம்ம அத சேல் பண்ண முடியும். ரீட்டெயிலா வந்து பண்ண முடியும். பண்ணா 283 ஒரு ஒரு இது செட்டுக்கு வந்து நம்ம ₹283 ஏர்ன் பண்ண முடியும். அதே மாரி வி வி புரோட்டீன் பார்த்தீங்கன்னா, 3840 இன்னைக்கு உள்ள ரேட்டு. ஆனா ₹4800க்கு நீங்க அத வந்து சேல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நீங்க ரீட்டெயில் பெனிஃபிட் இருக்கும்போது, அந்த ரீட்டெயில் பெனிஃபிட் நீங்க ஏர்ன் பண்ண நிச்சயமா பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இத்தன பேக்கேஜ் சொன்னேன். நம்ம ஜாயின் பண்ணும்போதுனா, நமக்கு 5 பேக்கேஜ் இருக்குன்னு சொன்னேன். அந்த 5 பேக்கேஜையும் நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு அதில என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? கமிஷன் என்ன கிடைக்குதுங்கிறது மொத. இது ரெஃபரல் இன்கம்ங்கிறது வந்து, நீங்க நேரடியா ஒவ்வொருத்தர நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க இல்லையா? அறிமுகப்படுத்தும்போது, அந்த அறிமுக வருமானங்கிறது தான் ரெஃபரல் இன்கம். அப்ப நீங்க ஒரு ஸ்டார்டர் பேக்ல அதாவது 3 இது ஆக்சுவலி ஆஃப் செட் அதுன்னா 3 பாட்டில் வாங்கிட்டு ஜாயின் பண்ணா, உங்களுக்கு வந்து ₹1000 கிடைக்கும். அதாவது $12.5 ஒரு யுஎஸ் டாலர்ங்கிறது ₹80 கால்குலேட் பண்ணா, $12.5னா ₹1000 உங்களுக்கு இம்மீடியட்டா உங்களுக்கு உங்களுடைய வாலெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், எமிட் ஆகும். ஸோ பேசிக்ல ஜாயின் பண்ற ஒருத்தர் ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா ₹2000 கிடைக்கும். ஸ்டாண்டர்ட்ல வந்தா 4000 அதே மாரி சூப்பர்ல வந்தா 12,000 பிரீமியத்துல வந்தா ₹20,000 கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒருத்தர் நீங்க வந்து ஸ்டார்டர் பேக்லயோ, பேசிக்லயோ இருந்தா கூட, நீங்க பிரீமியம் பேக்கேஜ்ல ஒருத்தர நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். வேற கம்பெனில அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஈக்குவல் தான். ஒருவேளை பேசிக்ல இருந்தா பேசிக்ல மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும். பட் இங்க நீங்க பேசிக்ல இருந்துகிட்டு சூப்பரையும் பண்ணலாம், பிரீமியத்தையும் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு வந்து அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரல் இவ்வளோ தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அன்லிமிட்டட் ரெஃபரல் நீங்க பண்ண முடியும். ரீபர்ச்சேஸ். அதே மாரி அதே சரி. ஒரு 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 ரெஃபரல் நீங்க ஒருத்தர் புதுசா பண்ணிட்டீங்கன்னா, அவர் எத்தனை முறை, எத்தனை வாட்டி அவர் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போதும், உங்களுக்கு சேம் ரெஃபரல் இன்கம் 100% சேம் அளவு அது அப்படியே கிடைக்கும். அது வேற கம்பெனில வந்து இது ரீபர்ச்சேஸ்க்கு வந்து இன்கமே கிடையாது. நிச்சயமா கிடையவே கிடையாது. ரீபர்ச்சேஸ்ங்கிறது ஒன்லி ஃபார் பேமெண்ட் சிஸ்டத்துக்கு தான் வச்சுக்குவாங்க. இல்லாட்டி பேமெண்ட் வராது. சரிங்களா? இப்போ வந்து நீங்க ரெஃபரல் பண்றீங்க, உள்ள வந்துட்டீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு வந்து 2 குரூப் தேவை. எப்பயுமே ரைட், லெஃப்ட் அப்படிங்கிற 2 குரூப் தேவை. பொதுவா. அதுதான் குரூப் சேல்ஸ் கமிஷன். அதான் ஃபர்ஸ்ட் இது. டாப்ல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு 2 குரூப் நீங்க ஃபார்ம் பண்றீங்க. ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு பேசிக்ல ஜாயின் பண்ணும்போது, அந்த ஒரு ஒர்க்கு தட்டி அதுக்கு வந்து 250 சிவி கிடைக்கும். அது கமிஷன் வேல்யூன்னு பேரு. 250 சிவி ஒருத்தர் ஜாயின் பண்ணா. அப்போ குரூப் சேல்ஸ்ல வந்து 500 சிவி லெஃப்ட்ல 250, ரைட்ல 250 வந்தா 250 அதாவது ஒரு சிவிங்கிறது ₹1 வேல்யூ. அப்போ 500 சிவி வந்துச்சுன்னா உங்களுக்கு ₹500 கமிஷன் கிடைக்கும். 1000 சிவி அது அப்படியே டபுளா அடுத்ததுல டபுள் அப்படி வரும்போது 1000 சிவி வரும்போது ₹1000 10,000 சிவி வந்தா 10,000 அது மாதிரி 1,20,000 சிவி வந்துச்சுன்னா ₹1,20,000 பெர் சிங்கிள் டேக்கு உங்களால எடுக்க முடியும். என்ன உங்களுக்கு தேவை 2 ஆக்டிவ் குரூப் இருக்கணும். அந்த குரூப் மூலியமா நீங்க அத ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அவ்வளோதான். இப்போ கால்குலேஷன் வெரி சிம்பிள் அவ்வளோதான். போட்டிருக்காங்க பாருங்க குரூப் ஏ அண்ட் பி எவ்வளோதான். ஏ அண்ட் பியில் வர்றது தான். ரைட்ல, லெஃப்ட்ல மேட்சிங் மட்டும் தான் அது கிடைக்கும். அப்போ நீங்க டீம் டெவலப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரைட்லயும், லெஃப்ட்லயும் பெரிய டீம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்ம் வரும்போது நீங்க பேசிக்ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பர் டே இந்த ஃபேர் மேட்ச்ங்கிறது ரைட், லெஃப்ட் அந்த மேட்ச் சொன்னாங்கல்ல அந்த குரூப் சேல்ஸ் கமிஷனுங்கிறது மேக்ஸிமம் நீங்க பேசிக்ல இருந்தா ₹10,000 மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்க டீம் பெரிய டீம் ஆயிடும். உங்களுக்கு ஒரு ₹10,000 மேல ஒரு ₹15,000 இல்ல ₹18,000 இன்கம் அன்னைக்கு டே வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஒரே ஒரு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டர்ட் ரீச் பண்ணிடுவீங்க. ஸ்டாண்டர்ட் போனா உங்களுக்கு அப் டூ 20,000 வரைக்கும் டெய்லி அந்த சீலிங்க உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். அப்போ ₹10,000 ஒரு நாளைக்கு பேசிக்கல வாங்குனா மந்த்லி 3,00,000. ஸ்டாண்டர்ட்ல போனீங்கன்னா 20,000னா 6,00,000 கிடைக்கும். அதே மாரி சூப்பர்லன்னா ₹60,000 பர் டேன்னா ₹18,00,000 பர் வந்து ஒரு மாசத்துக்கு. பிரீமியம்ல 1,20,000 ஒரு நாளைக்கு வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 30 நாளைக்கும் ₹36,00,000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீலிங்லயே வந்து எவ்வளோ அமௌண்ட் பேர் மேட்ச்ல அடிக்க முடியும். அது மாரி நெறைய கோடிக்கணக்கில ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில இன்னைக்கெல்லாம் இந்த பிசினஸ்க்கு நீங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும்போதே, இதுக்கு இப்ப ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணீங்க. ரெஃபரல் இன்கம் வாங்கிட்டீங்க. இந்த என்ன சொல்றது? பேர் மேட்சும் வாங்கிட்டீங்க. குரூப் கமிஷன் வாங்கிட்டீங்க. வாங்குன பிறகு இந்த பணத்துக்கு மறுபடியும் மந்த்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரிடெம்ப்ஷன் பாயிண்ட். ஸோ இந்த ரிடெம்ப்ஷன் பாயிண்ட்க்கு நம்ம யாரும் ஒர்க் பண்றதே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி நமக்காக ஒரு சேவ் பண்ணி வைக்கிற மாரி 1ஆம் தேதியிலேருந்து 30, 31ஆம் தேதி வரைக்கும் சேவ் பண்ணி ரைட், லெஃப்ட் மேட்ச் பண்ணி குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சப்போஸ் நம்ம ரைட்ல வந்து ஒரு 2,500 சிவி அப்படின்னா ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். 250 பேர் ஒருத்தர் ஜாயின் பண்ணா மினிமம் 250ன்னா
10 பேர்னு வச்சுக்கோங்க. அப்போ 250 2500 ரைட்டில் 2500 லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா அது டோட்டல் 5000 வரும். 5000 வந்துச்சுன்னா 2 ஆர்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஷேர்னு சொல்லுவாங்க. இதில் 2 ஆர்பி. ஒரு ஆர்பிங்கிறது வந்து 2000 ஆக்சுவலி ஒரு ஆர்பினாலே 2000. அப்போ 2 ஆர்பிங்கிறது 4000. கீழே கால்குலேஷன் போட்டு பாருங்க, எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. 2500 CV ப்ளஸ் 2500 CV is equal to 5000 CV. 5000 is equal to 2 RP. ஒரு ஆர்பி 2000னா 2 ஆர்பிக்கு 4000. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஒரு இது அக்குமுலேஷனில் தான் வந்துகிட்டே இருக்கும். வரும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பியோட டோட்டல் கால்குலேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. மினிமம் அந்த மாதிரி கால்குலேஷனில் 15 ஆர்பி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஈஸியாக 30,000 வேல்யூ. இதுக்காக நீங்கள் கையில் காசு கொடுத்து வேண்டிய ஆர்பி வந்தாலே போடும். ஒரு ஆர்பிங்கிறது 2000 சொன்னாலே 15 ஆர்பிங்கிறது 30,000 நீங்கள் மொபைல் வாங்கிக்கலாம். 25 ஆர்பி வந்துச்சுன்னா லேப்டாப் ஆர் ஃபோன் மறுபடியும் ஹை லெவல் ஃபோன் ஒரு லேப்டாப் வாங்கிக்கலாம். அது 50,000 வேல்யூ வரும். 50 ஆர்பி வந்துச்சுன்னா 1,00,000 கேஷ் இமீடியட்டாக இன்றைக்கி நீங்கள் பண்ணி ரெடியும் பண்ணிங்கன்னா இன்றைக்கோ இல்லை நாளைக்கு ஒரே இந்த நெக்ஸ்ட் டே கூட உங்கள் அக்கௌண்ட்டில் அது இமீடியட்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகும். 70 ஆர்பி இருந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் ட்ரிப் போகலாம். அதே மாதிரி 100 ஆர்பி வந்தால் 2,00,000 கேஷு. 350 ஆர்பி வந்துச்சுன்னா 7,00,000 கேஷ். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது நீங்கள் 750 ஆர்பி வந்தால் நீங்கள் 15,000 கார் வாங்கிக்க முடியும். இந்த காருன்னா நீங்கள் பைசா கொடுத்துலாம் வாங்க போகிறோம். எப்படி மேலே உள்ளதெல்லாம் கம்பெனி தான் கொடுத்து நம்ம வாங்கி கொடுக்குறாங்கன்னா 750 ஆர்பியில் வந்து 15,00,000 கொட்டேஷன் நீங்கள் கம்பெனிக்கு கொடுத்தாலே கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு நம்ம கம்பெனி பேமெண்ட் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்துடலாம். நோ இஎம்ஐ நத்திங். ஸோ அதே மாதிரி தான் 1000 ஆர்பி வந்துச்சுன்னா 20,00,000 கேஷ். 1500 வந்தால் பாருங்கள் ஒன்று ஸ்டெப்பே வந்துச்சுன்னா 6000 ஆர்பி வந்தால் கார் இல்லை வீடு. அது பாருங்கன்னா 1,20,00,000. கடைசியாக 10,000 ஆர்பி ஒன்று கீழே இருக்குது. அந்த 10,000 ஆர்பி வந்துச்சுன்னா 2,00,00,000 வந்து நீங்கள் கேஷ் வாங்கிக்கலாம், இல்லாட்டி வீடு வாங்கிக்கலாம். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 22,860 ஆர்பி டோட்டத்தில் அக்குமுலேட்டில் ஸ்டெப் ஸ்டெப்பாக அக்குமுலேஷன் வந்து அந்தந்த மந்த் எனக்கு என்ன எடுக்கிறீங்களோ அது போக மைனஸ் ஆகி திருப்பி வரும். டோட்டலாக 22,860 ஆர்பி வந்துச்சுன்னா 4,57,20,000 டோட்டலாக. இது கம்பெனி நமக்கு கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட்டு. இதுக்காக நம்ம எஃபெக்ட் எதுவும் போடுறதில்ல, ஒர்க் பண்ணுறதும் கிடையாது. அதான் டோட்டல் அது மாதிரி அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இதில் நிறைய பேர் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இந்தியாவிலையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இப்போ 15 ஆர்பி எடுத்து அந்த ரிவார்டு அச்சீவ் பண்ணல இந்த குரூப்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் இவங்கெல்லாம் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா குப்பாலா வெங்கட்ராமன் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க தமிழ்நாட்டில் பாருங்கள். இப்போது சாம் இருக்கார் இல்லைங்களா, கிறிஸ்டோஃபர் ஜாய் கிறிஸ்டோஃபர் 15 ஆர்பி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மொபைல் வாங்கியிருக்காரு, தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் வந்து அதே 15 ஆர்பி எடுத்து பார்த்து கோபி குமார்னு சொல்லிட்டு 75 வயசு அவரு இப்போ மொபைல் 30,000 மொபைல் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி குணாலன் நான் தான் அது 15 ஆர்பி கொடுத்து நானும் அந்த ஒரு மொபைல் ஒன்று 30,000 ருபீஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா 25 ஆர்பியில் வந்து எல்லாருமே லேப்டாப் வந்து 25 ஆர்பின்னா 50,000 இருக்குது. 25 ஆர்பிங்கிறது வந்து 50,000 வேல்யூ. ஸோ அதில் அப்துல் காதருங்கிறது ஆந்திராவில் இருக்கார். கிறிஸ்டோஃபர் ஜாய் இருக்கார். அதுக்கப்புறம் சந்தான கிருஷ்ணன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார். அவருக்கு அதே மாதிரி பாருங்கள் கீழே வந்து பசீர் அகமது அவரும் சென்னையில் தான் நம்ம டிவியில் இருக்கார், சென்னையில் தான் இருக்கார். அவரும் இந்த லேப்டாப் வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆர்பியில் ரிடம்ஷன் பண்ணது 50 ஆர்பின்னா 1,00,000 கேஷு. அதில் இந்த ரமேஷுங்கிறவர் ஆந்திரா இருக்கார். ஸோ அக்பர் அலிங்கிறவர் கும்பகோணத்துலேருந்து 300 கிலோமீட்டர் வண்டியிலே வந்துட்டு போகிறவர். அவர் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நெட்வொர்க்கரு. அதே மாதிரி அப்துல் காதர் வந்து ஆந்திரா தான். ஸோ இவர் வந்து கிருஷ்ணாங்கிறவர் வந்து பாம்பேயில் இருக்கார். ஸோ இப்போ இந்த சீனிவாசலு ரெட்டிங்கிறவர் ஆந்திரா. ஆக்சுவலி 75 ஆர்பிங்கிறது 1,50,000 ஜுவல்லரி வாங்கி உங்கள் ஒய்ஃபு கொடுத்துருக்காரு. ஸோ ஏதாவது ஃப்ரீயாக நம்ம கையில் வாங்கி கொடுக்க முடியும்னா பாருங்கள், 1,50,000 கம்பெனி மூலியமாக ஈஸியாக வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அவர் நம்ம சிவராமன். அதாவது ஒரே டைமில் லேப்டாப்பையும் வண்டி 2 வீலரையும் வாங்கினது அவர் மட்டும்தான். அதுன்னு சொல்லப்போனால் சென்னையில் ஒரு அதாவது இந்த ப்ராடக்டை வாங்கினவர் அவர். கேஷ் வாங்கியிருக்காங்க, பட் ப்ராடக்டை வண்டியையும் லேப்டாப்பையும் ஃபர்ஸ்ட் டைம் அட் ஏ டைமில் வந்து சிவராமன். அவருக்கு வந்து ஒரு அருமையான நெட்வொர்க், ஒரு அருமையான ஸ்பீக்கரு. தென் அதுக்கு பிறகு 2 lakhs அதாவது 100 ஆர்பிங்கிறது 100 ஆர்பி அதாவது 2,00,000 கேஷ் ரிவார்ட் ரிசீவ் பண்ணவங்க பொண்ணில் நம்ம பசீர் அகமது சார் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். பிறகு வந்து ரமேஷ் வந்து ஆந்திரா அண்ட் அப்துல் காதர் ஆந்திரா. ஸோ அது நானும் அந்த 100 ஆர்பியில் 2 lakhs நான் அவார்டு எடுத்திருக்கேன். ஸோ ஜேசி ரெட்டி இவர் வந்து ஆந்திரா. நீங்கள் வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பர்சனாக இருக்காரு.
ஸோ இந்த 100 RP எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தவர் அவர் தான். அதுக்கு அடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கார் வந்து மொத்தம் 22 lakhs இந்த காரு. இந்த கார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்றைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே அது மாதிரி பண்ண முடியும். இவங்க ரீதா துளசிங்கிறவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆந்திரா சேர்ந்தவங்க தான். அவங்க மேனேஜ்மெண்ட் போனது மலேசியாவில். தமிழ் தெரியாது. ஆனால் மலேசியாவில் போய் தமிழ் கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து இங்கே தமிழில் மீட்டிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த காரை வந்து இந்தியாவில் அது ரெடி பண்ணது இந்தியாவில் ரெடி பண்ணியிருக்காங்க. 20 லட்ச ரூபா கேஷும் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அருமையாக அதாவது இறங்கி ஒர்க் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு பெரிய எவிடன்ஸ். சரிங்களா? அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட்டாக நிறைய ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. தெலுங்கு பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. எல்லா லாங்குவேஜும் தெரியுது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இப்போ இதுங்களும் வந்து 1000 RPங்கிறது வந்து 20 லட்ச ரூபா கேஷ் வாங்கினவங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் துளசியும் கூட இருக்காங்க. இது வந்து 10,000 RP ரெடீம் பண்ணதில் 3 பேர் இம்பார்ட்டன்ட் இருக்காங்க. அதில் முதல் பண்ணவர் மூர்த்தி சார் தான். மூர்த்தி சார் வந்து ஒரு 2.25 வருஷத்துலேயே எல்லாத்தையுமே முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெய்டூன் உமருங்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து மலேசியாக்காரங்க தான். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷோங்கிறவங்க வந்து அட்வொகேட் பெரிய பெரிய லெவலில் வந்து ரொம்ப ஹை லெவல் அட்வொகேட் அவங்க. இந்த 3 பேருமே இன்றைக்கி இந்த 2 கோடி ரூபாயும் ஏர்ன் பண்ணிட்டாங்க. ரெடீம் பண்ணியாச்சு. ஸோ சாத்தியம்ங்கிறத காமிச்சிட்டாங்க. 4.5 கோடி ரூபாய். ஆமாம். மொத்தம் 4.25 கோடி ஃபுல்லும் எடுத்துட்டாங்க எல்லாருமே. 4 கோடி 57 லட்ச ரூபாய் எல்லாமே எடுத்துட்டாங்க. நிறைய கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே கம்பெனி மூலியமாக எத்தனை கார்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள். இவர் டீச்சர்னு சொல்லி மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு டீச்சரு. அவர் வந்து பாருங்கள் 3 காரு வீடு லெஃப்ட் பாருங்க. இங்கே கீழே பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இவங்க கனை வேலாயுதங்கிறவங்க வந்து சிங்கிள் மதர். அவங்க கார் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ரைட்டில் முகமது ஃபைசல் இருக்கார் பாருங்கள். அவர் வந்து யூஸ்வலாக நம்ம இங்கே இருக்கிற மாதிரி தான் பைசாலன்னு சொல்லுவோம். அவங்க ஃபாதருடைய அதாவது அப்கிரேட் பண்ண முடியாமல் ஃபாதருடைய பைக்கை விற்றுட்டு அதுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணி நீங்கள் பாருங்கள் அவங்க அப்பாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, 2 கார் வாங்கி கொடுத்துட்டாரு, பைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ எதெல்லாம் சாதிக்க முடியுமோ அதெல்லாம் சாதிச்சாச்சு. இந்த ஸ்க்ரீன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது ஒரு விவசாயி, ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஆர்டினரியாக உள்ள ஒருத்தவங்க 3 பேரையும் பேஸ் பண்ணி தான் இந்த இதே இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் 3 பெட்ரோல் பங்கோட ஓனர். அவருக்கு வந்து கொரோனா டைமில் பெட்ரோல் பங்க்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வருமானமே கிடையாது. காருக்கு கூட இஎம்ஐ கட்ட முடியல. அவர் வாங்கியிருக்கிற கார் எல்லாமே இஎம்ஐயில் தான் வாங்கியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம பிஸ்னஸ் வால்டன் பண்ண ஆரம்பித்து அப்புறம் 3 கார் இன்றைக்கி அவர் அவர்கிட்ட வச்சுருக்காரு. அதனால் இப்போ பெரிய லெவலில் போயிட்டார் பாருங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் பண்ண மாட்டாங்கல்ல, பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எவிடன்ஸு. அதே மாதிரி ஒரு விவசாயி வயல்காட்டு பெரிய படிப்பறிவுலாம் இல்லை. அவருக்கு இருந்து சுகர் பிரச்சனையே மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பென்ஸ் கார் யூஸ்வலாக நம்ம சொல்லுங்கள், பென்ஸ் கார் நம்ம ஈஸியாக வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அந்த பென்ஸ் காரை அவர் அவ்வளோ சாதாரணமாக வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் அந்த 20 லட்ச ரூபாயும் வர வாங்கிட்டார். அவர் வாங்கியாச்சு. ஸோ இவங்க வசந்தா கிருஷ்ணன் வந்து இவங்க வந்து எப்படின்னா இஸ் நாட் நெட்வொர்க்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பெரிய நெட்வொர்க்கர் தான் அவங்க. ஒரு காலத்தில் அவங்க வந்து ஈஸியாக ஆர்டினரி இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து பக்கத்தில் பாருங்கள், அந்த பக்கம் வந்து ஒரு பென்ஸ் காரு, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் காரு. அது 30 லட்ச ரூபா, இது 1.5 கோடி. இந்த கார் வச்சுருக்கலாமே இன்றைக்கே அவங்க அக்கௌண்ட்டில் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க டீமில் நான் வரனால எனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 1,80,00,000 ரூபாய் கிட்ட இப்போ வச்சுருக்காங்க. 2 கோடி ரூபாய் எடுக்க போகிறதுக்காக அதை சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அருமையான ஒரு பிஸ்னஸ் இது. இதில் பாருங்க, மேலே பாருங்கள், இந்த ராஜா மோர்கன் இருக்கார் பார்த்தீங்களா. ராஜா மோர்கன் வந்து ஒரு நம்மளெல்லாம் வந்து இந்த ஊபர்லாம் ஓட்டுற மாதிரி ஒரு டிரைவர். அவர் ஒரு டிரைவர் அவ்வளோதான். அவர் வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு பாருங்கள் ஓனாக சொந்தமாக ஒரு பென்ஸ் காரு. அது இல்லாமல் அவர் ஒய்ஃபுக்கு வந்து இப்போ ஒரு 60 lakhs இந்த செகண்டு ஒரு 15 lakhs 15 lakhsல வந்து ஒரு கார் அவங்களுடைய இதுக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் கொடுத்தப்ப நாங்கள் இங்கே பார்த்தோம் அவரை. ஸோ அதே மாதிரி இந்த மிஸ்டர் இந்த ஆபிரஹாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ட்ரக் டிரைவர். அவருக்கு காலையில் வெரிகோஸ் வந்து அதுக்காக இதை சாப்பிட ஆரம்பித்து அந்த ஒரு ட்ரக் டிரைவர்னால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுவாங்க. அவர் பாருங்கள் இன்றைக்கி பென்ஸுக்கு ஒரு ஓனராக இருக்கார். ஸோ மேலே இருக்கவங்க அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அப்துல் ரஷீதுங்கிறவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காரோடது 60 lakhs காரு. இதெல்லாம் நதீம் சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், இது நான் போனப்போ தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, போனப்போ தான் வாங்கினேன், நேரே பார்த்துன்னு சொன்னார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா. ஸோ இவங்க இந்த அட்வொகேட் பார்த்துட்டிங்களா, இவங்க வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் அச்சீவர்னு சொல்லுவாங்க. ஒரு அட்வொகேட் ஒரு சாதாரணமாக ஒரு இதில் உள்ளே வரமாட்டாங்க. அவங்க இல்லாத கேள்விகள் ஏகப்பட்டது லீகல் ஃபார்மெல்லாம் பார்த்துட்டு கம்பெனி சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தெரிஞ்சு தான்
பெரிய வந்து ஒரு 15-20 அட்வொகேட் அவங்க ஜூனியர் இருந்தாலும் இவங்க இதில் ஜாயின் பண்ணி பாருங்க 2 காரு ப்ளஸ் எத்தனை 2 வீடு, அதுக்கப்புறம் இந்த 2 கோடி ரூபாயும் அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. 4 அது இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 4,57,00,000 ரூபாங்கிறது அவங்க மட்டும் கிடையாது. ஃபேமிலி பேரும் ஒவ்வொருத்தரும் அதை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உமர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 58 வயசில் ஜாயின் பண்ணி இப்போ 64 வயசுன்னு நினைக்கிறேன். 64 வயசு ஆகுது. இவங்க பார்த்துங்கன்னா லேடிஸால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா? இவங்க பாருங்க இவங்க வந்து 2022, 23, 24 இந்த 3 ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸுமே இவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. ஏர்னிங்கில் கம்பெனிலேயே அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் 4 காரு இவங்க வச்சுருக்க கார்லாம் அவங்க ஊரில் வந்து அவங்க மன்னர் கூட வச்சுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க அத்தனை கார் வாங்கிட்டாங்க. என்ன மாதிரி பைக் பாருங்கள் எத்தனை பேர் அது மாதிரி. ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி நம்பர் 1 பர்சனாக இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம லேடிஸ் எல்லாம் தயவுசெய்து நல்லபடியாக இருந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண தைரியமாக இறங்கி ஒர்க் பண்ணுங்க. ஸோ மூர்த்தி சாரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். மூர்த்தி சார் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 2.25 வருஷத்துலேயே 4.25 கோடி ஏர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த 7 காரு இந்த 4+3 அவர் ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சேர்த்து அந்த 7 காரும் ரெடியும் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஒரு காரில் தான் வெளில போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் பாருங்கள். அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் மீட்டிங்கில் பேசும்போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவார், வாங்கி சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அதை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள், அப்படியே தான் கிடைக்கும், அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கலாம் ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியும். அது மாதிரிலாம் விடாமல் பேசுங்கன்னாரு. ஃபஸ்ட்டு அவர் ஜாயின் பண்ணிவிட்டு அவர் கை பிரச்சனை, ஒரே ஒரு கை பிரச்சனை, அந்த கை பிரச்சனைக்காக ஒரே ஒரு நாள் கேப்சூல் வாங்கி சாப்பிட்ருக்காரு. 2வது நாளே கை பிரச்சனை சரியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் என்னாச்சா வீட்டுக்கு வரமாட்டேன், நான் வீட்டுக்கு விட்டு நான் இன்னும் வரமாட்டேன், எனக்கு தேடாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு போயிருக்காரு. 6 மாதமாக தெருவாக போய் இது கொடுத்து ப்ரௌச்சர் கொடுத்து என்ட்ரி பண்ணி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. பண்ணிட்டு போய் தெருவாக விற்கிற மாதிரி, அதாவது பாட்டில் ஓப்பன் பண்ணி சின்ன குட்டி கவர் வாங்கி அதில் போட்டு வித்தாராம். சொன்னார் என்கிட்ட, நாங்கள் இப்போ பேசும்போது சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி விற்று பண்ணி தான் நான் 2.25 வருஷத்துலேயே இந்த 4.25 கோடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் அச்சீவர். அவர் உண்மையில சொல்ல போனால் எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்காரு. அதான் முதல்லையே இந்த ஃபுல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணது இந்த 2 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் வாங்கினவர் அவர் தான். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ மலேசியாவில் அங்கெங்கெல்லாம் சொந்த வீடு வச்சிருக்காரு. ஸோ இவர் எங்கேயுமே போனாலும் அந்த எந்த பிரான்ச் ஆஃபீஸ் போனாலும் அவர் வீட்டில் போய் தங்கிக்கிட்டு அங்கே ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு அருமையாக வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன், நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பிறகு இன்னும் முக்கியமான விஷயம் பாருங்கள், ஸ்மால் கேபிட்டல், நோ ரிஸ்க்கு, கேன் பி டன் எனிவேர் இப்படிலாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸ்மால் கேபிட்டலுங்கிறத நானே ஒத்துக்க மாட்டேன். இந்த கேபிட்டலே கிடையாது. பிகாஸ் நம்ம கடையில் போய் நீங்கள் ஒரு மாத்திரை வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு சாப்பாடு வாங்குறீங்க, அது வந்து இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால் அது கேபிட்டல் கிடையாது. அது வந்து நம்ம ஒரு கன்சியூம் பண்ணுறதுக்காக நம்ம வாங்க சாப்பிட்ற ஒரு மாத்திரை. ஸோ நோ கேபிட்டல். அப்புறம் நோ ரிஸ்க்கு. நீங்கள் எந்த ஆஃபீஸும் கிடையாது, வாடகை கிடையாது, இபி பில் கட்ட வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், சேலரி கொடுக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்போ எங்கேருந்து வரும் ரிஸ்க்கு? நோ ரிஸ்க்கு. டைம் ஃப்ரீடம். ஸோ இத்தனை மணிக்கு தான் எழுந்துச்சு, காலைல 10 மணிக்கு எழுந்துச்சு 5 மணி நேரம் வேலை செய்யணும், உட்காந்துருக்கணும், ஹாய் சொன்னோம், வணக்கம் வைக்கணுங்கிற வேலையே கிடையாது. நீங்கள் எப்போ எழுதிருக்கிறீங்களோ அப்போல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம், எப்போ நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் எல்லாத்தையும் பேசலாம், பிஸ்னஸ் பண்ண முடியும். கேன் பி டன் எனிவேர். ஆல்ரெடி 9 கண்ட்ரியில் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் இருந்து இந்தியாவும் இல்லை, 9 கண்ட்ரியும் போயிட கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. அது ஏன்னா குளோபல் மார்க்கெட், நம்மளது பார்த்தா இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸோ குளோபலில் நீங்கள் எங்கேனாலும் எப்படினாலும் இதில் பிஸ்னஸ் பண்ணலான்னு கம்பெனி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் லீகல் நீங்கள் பார்த்துருங்க, லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஐடியில் இருந்திருக்கேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐநோ வெரிவலை போட்டு சேல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியும். நம்ம கம்பெனியில் வந்து பாருங்கள், ஆஃபீஸில் சுற்றி ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க, ஒரிஜினல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எல்லா லீகலையும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த விதம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். எல்லா லீகல் வேல்யூ இருக்கும். பேமெண்ட் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே, அதாவது டாலரை இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் டேயே வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி நமக்கு இந்தியன் மணி பிரகாரம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எந்த கம்பெனியுமே கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஸ்டாஃப் மெம்பர் எல்லாருக்கும் நான் ஒரு வந்து இந்த சுச்சுவேஷன் சார்பாக நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பிரதீப் சரி 2 மினிட்ஸில் கேஷ் கொடுத்துருவாரு. மாயா சொன்ன எப்பவுமே வெரி பொலைட்டு. அதே மாதிரி இவங்க அவங்க பேர் என்ன சொன்னாங்க? ஆமாம் துளசி வெரி குட். துளசி அவங்க. அப்புறம் நதீம் சார் பற்றி நம்ம கேட்கவே வேணாம். அவர் வந்து ஹிந்தியில் பேசுறதுலாம் ஹிந்தியில் போகிற வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு அவரை வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் ரொம்ப அழகாக பேசுகிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஸோ இவங்க 4 பேருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாலன் சார் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய இனிஷியேட் எடுத்து நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர் மீட்டிங், திருச்சி மீட்டிங், இது மதுரை மீட்டிங், பெங்களூர் மீட்டிங் எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் தயவு செய்து ஒன்றா சேர்ந்து பண்ணலாம், ஒன்றா சேர்ந்து முன்னேறலாம், எல்லாரும் நம்ம கோடிக்கணக்காக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் எது சப்போர்ட் வேணாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தெரியுங்களா, இன்னைக்கு தான் முதல் முறையாக நம்மளுடைய குணாலன் சார் வந்து ஜூம் மீட்டிங்கில் கலந்துருக்காரு, அதுவும் ப்ரெசன்டேஷனாக. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய ப்ரெசன்டேஷனும் பிரமாதமாக இருந்தது. முதல் முறையாக மாதிரியே இல்லை. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் போக நிறைய இந்த மாதிரி ஜூம் வந்து உங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டீம் இன்னும் பல ஊர்களில் வளர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய முதல் 8 to 9 ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் போக போக நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினா உங்கள் பிஸ்னஸ் வளரும். நன்றி, வணக்கம்.